A is a reddish brown metal which combines with oxygen O2, right? At less than 1370 Kelvin. இந்த கொஷின்ல நம்ம கவனிக்க வேண்டியது less than 1370 Kelvin and greater than or more than 1370 Kelvin. ரெண்டும் ஒரே டெம்பரேச்சர் தான், அதை விட கம்மியா அதை விட அதிகமா, இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷன்ல நம்ம ஹீட் பண்றோம். எதை? A அப்படிங்கிற ஒரு ரெட்டிஷ் பிரவுன் மெட்டல். ஓகேவா? அப்ப ரெண்டு விதமான ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். A is a reddish brown metal which combines with oxygen at less than 1370 Kelvin gives B a black compound. ஓகேவா? ஒரு black colored compound கிடைக்குது. அது என்னது? B. அடுத்தது at temperature greater than 1370 Kelvin A gives C which is red in color. Find A, B and C. ஓகேவா? இப்போ இந்த ரெட்டிஷ் ப்ரௌன் நம்ம படிச்சதுலேயே ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல் அப்படின்னா அது என்னது? காப்பர் தான். ஓகேவா? சில்வரி ஒயிட் மெட்டல் அப்படின்னா அலுமினியம். ஸோ இந்த மாதிரி அலுமினியம் அண்ட் காப்பர் இது ரெண்டு தான் படிச்சிருப்பேன். ஓகேவா? ஸோ இந்த ஏ இஸ் ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல் அப்படின்னா அது காப்பர். ஏ வந்து என்னது? காப்பர். கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம்? பிலோ 1370 Kelvin அப்படின்னா காப்பரோட என்ன பண்றோம்? நீ பிளஸ் நீ அப்படியே மென்ஷன் ஆனாலும் சரி, காப்பர் இருக்கு, அதை பிலோ 1370 Kelvinக்கு ஹீட் பண்ற. அப்படி ஹீட் பண்ணும்போது ஹீட்டிங் சிம்பிள் போடலாம் அல்லது போடாம விட்டாலும் பிரச்சனை கிடையாது. என்ன கிடைக்குமா? நம்மளுக்கு பி கிடைக்கும்னு சொல்றாங்க. அதே என்ன சொல்றாங்க? மறுபடியும் அதே காப்பர் மெட்டல் ஏ எபோ 1370 Kelvin காம்பவுண்ட் சி கிடைக்கும். இது என்ன கலர்? பி பிளாக். பி வந்து என்ன கலர் இருக்கும்? பிளாக் கலர் காம்பவுண்ட். இது ரெட் கலர் காம்பவுண்ட் சொல்லிட்டாங்க. இப்ப பி என்ன சி என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்க. காப்பருக்கு 2 டிஃபரண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்கு. காப்பருக்கு ரெண்டு விதமான சார்ஜஸ் இருக்கு. என்னென்ன? Cu பிளஸ் அண்ட் Cu2 plus. Cu plus and 2 plus. ஆக்சிஜனுக்கு 2 மைனஸ். ஒரே ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட். நம்மளுக்கு இந்த சாப்டர்ல எல்லா இடத்துலையுமே ஆக்சிஜனுக்கு 2 மைனஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் ரியாக்ட் ஆகும். ஸோ காப்பருக்கு ரெண்டு விதமான ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு, அண்ட் ஆக்சிஜனுக்கு ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2 மைனஸ் இருக்கு. இப்போ எப்படி தான் ஞாபகம் வச்சுக்கலாம்? பிலோ 1370 Kelvin இருக்கா? இங்க பிலோ அப்படின்னா அங்க அப்படியே ஆப்போசிட். காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமா இருக்கணும். பிலோனா கம்மி தானே, அப்படி ஆப்போசிட். காப்பருக்கு ரெண்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கா? ஒன்னு பிளஸ் இன்னொன்னு 2 பிளஸ். எது அதிகம்? 2 பிளஸ். அப்போ Cu2 பிளஸ் எடுத்துக்கணும். Cu2 பிளஸ் அண்ட் ஆக்சிஜனுக்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்? 2 மைனஸ். ரெண்டையும் கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? Cuo. அப்ப உங்களுக்கு Cuo கிடைக்கும். அவ்வளவுதான். Cuo is black colored copper 2 oxide கொடுத்திருப்பாங்க. இங்க அதோட நேம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருப்பாங்க? காப்பர் ரோமன்ல 2 கொடுத்திருப்பாங்க. காப்பர் 2 ஆக்சைடு. எங்கடா இது? காப்பர் 2ன்னு இருக்கு, எங்க ஒரு காப்பர் தான் இருக்குன்னு பாத்துக்க கூடாது. இந்த 2 எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? இந்த காம்பவுண்ட்ல காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2 பிளஸ் Cu2 பிளஸ் எடுத்துக்கிட்டியா? அதனால இங்க 2 வருது. சோ காப்பர் 2 பிளஸ் ஆக்சிஜனுக்கு 2 மைனஸ். கேன்சல் பண்ற Cu1 கிடைக்கும். அதை இங்க எழுதிக்கிறேன். இப்ப பாருங்க, இங்க ஒரு காப்பர், இங்கேயும் ஒரு காப்பர். ஓகே, சாரி, நம்ம என்ன பண்ணிட்டோம்? என்ன மிஸ் பண்ணிட்டோம்? கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் சொன்னாங்க இல்லையா? அந்த ஆக்சிஜன்ல தான் எடுத்துட்டோம். சோ காப்பர் பிளஸ் ஆக்சிஜன். இங்க பிலோ 1370, இங்க above 1370. ஓகே, ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுவோம். சோ ஆக்சிஜன் பாரு எத்தனை இருக்குங்க? 2 இருக்கு. இங்க 1 தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? ஃப்ரண்ட்ல 2 போட்டு. அப்ப ஆக்சிஜன் 2 சரியா போச்சு. பட் காப்பர் 2 ஆயிடுச்சு. அப்ப இந்த காப்பரை 2 டைம்ஸ் போட்டு. அவ்வளவுதான், ரியாக்ஷன் பேலன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ காப்பர் அண்ட் ஆக்சிஜன் பிலோ 1370 கெல்வின்ல ரியாக்ட் ஆகும்போது இந்த டெம்பரேச்சர் பிலோ 1370 கெல்வின் நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல எது அதிகமோ அதை எடுத்துக்கிறேன். ஆப்போசிட் இங்க பிலோன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் எபோவ். ஓகேவா? அப்ப Cu2 பிளஸ் O2 மைனஸோட ரியாக்ட் ஆச்சுன்னா Cu1 கிடைக்கும். எடுத்து எழுதிட்டேன். காப்பர் 2 ஆக்சைடு கொடுத்துருக்கிறதுக்கான காரணம் இந்த 2 எதில் பிரசன்ட் பண்ணுது? Cuஓட காப்பருக்கு 2 பிளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேவா? இது பிளாக் கலர் காம்பவுண்ட்.
black colored copper 2 oxide. ஓகேவா? நீ கலர்லாம் மென்ஷன் பண்ற அவசியம் கிடையாது, ஏன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க இது பிளாக் இது ரெட்னு. ஸோ நம்ம இதை மென்ஷன் பண்ணாலும் பண்ணாலும் CuO அப்படின்னு எழுதணும், இது காப்பர் 2 ஆக்சைடு நேம் எழுதணும். அடுத்தது Cu plus O2 at above 1370 Kelvin. டெம்பரேச்சர் above அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட், பிலோ கம்மியான ஆக்சிடேஷன் ஸ்டேட் எடுத்துக்கோ. அப்ப இங்க என்ன பண்ணலாம்? Cu plus O2 minus. டைரக்டா கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. இங்க 2 plus 2 minus கேன்சல் பண்ண, இங்க அப்படி பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? CuO எழுதிக்கோ. இங்க என்ன நம்பர் இருக்கோ அது இங்க எழுதிக்கோ, இங்க என்ன நம்பர் இருக்கோ அது இங்க எழுதிக்கோ. அதுக்கு பேர் தான் கிறிஸ்டாஸ். சோ இங்க என்ன நம்பர் இருக்கு? +1. அப்ப 1 இங்க மென்ஷன் பண்ண தேவையில்லை. அப்ப Cu2O. அப்ப காம்பவுண்ட் C என்னது? Cu2O. அப்ப Cu2O என்ன? இதுக்கு பேர் எப்படி எழுதலாம்? காப்பர். காப்பருக்கு வந்து இந்த காம்பவுண்ட்ல என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்? 1. காப்பருக்கு +1 தானப்பா. சோ காப்பர் 1 ஆக்சைடு. இது ரெட் கலரா இருக்கு. இப்ப பேலன்ஸ் பண்ணணும். இங்க பாருங்க, காப்பர் 1 தான் இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப 2 காப்பர் போடணும். ஓகேவா? அப்ப இங்க 2 காப்பர், இங்க 2 காப்பர். ஆக்சிஜன் இங்க 2 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இங்கேயும் 2 போடணும். அப்ப ஆக்சிஜன் 2 சரியா போச்சு. ஆனா காப்பர் இப்ப 4 ஆயிடுச்சா? அப்ப இந்த பக்கமும் காப்பர் 4. அவ்வளவுதான். 4Cu plus O2. 4Cu plus O2 gives 2Cu2O. புரிஞ்சுதா? ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது? எங்க பிலோ 1370 கெல்வின் அப்படின்னா காப்பரோட 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல அதிகமான ஆக்சிடேஷன் ஸ்டேட் எடுத்துக்கணும். அந்த காம்பவுண்ட்ல Cu1 கிடைக்கும். அங்க காப்பர் 2 ஆக்சைடு எழுதணும். ஏன் அப்படின்னா இந்த காம்பவுண்ட்ல காப்பருக்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் எழுதணும்? 2 எழுதணும். அதனால இங்க 2 எழுதிக்கிறேன். இன்னொன்னு above 1370 கெல்வின் அப்படின்னா காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கம்மியான ஆக்சிடேஷன் ஸ்டேட் எடுத்துக்கிறேன், பிலோ. ஓகேவா? அப்ப Cu பிளஸ். பட் ரெண்டுலயுமே ஆக்சிஜனுக்கு 2- தான் பாத்துக்கங்க. Cu2 பிளஸ்னாலும் O2- தான், Cu பிளஸ்னாலும் O2- தான். அது மாறாது. அதை பொறுத்த நம்ம 2 காம்பவுண்டுமே CuO கிடைக்குதா Cu2O கிடைக்குதா அப்படிங்கிறது ஜஸ்ட் இந்த காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன 2+ஆ +ஆன்றதை பொறுத்து தான் மாறும். சரியா?